حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வேலூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? நமாஸ் படிக்கும்போது ஆஃப் டிஷர்ட்லாம் போடுறோம்ல, அது ஃபுல் அண்ட் வச்சு தான் போடணுமா இல்லை ஆஃப் கை போட்டுனே படிக்கலாம்? சொல்கிறேங்க. அதாவது நமாஸ் படிக்கும்போது ஃபுல் கை தான் போடணுமா ஆஃப் கை போட்டு தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக சட்ட நூல்களில் ஃபிக்ஹ் நூல்களில் ஆஃப் கை போட்டு தொழுவது மக்ரூ அப்படின்னு வருது. ஆனால் நீங்கள் ஆஃப் கை கூட போட்டு தொழுங்க, ஆஃப் பேண்ட்டு போட்டு தொழுவாங்க. ஆஃப் பேண்ட்டு இன்றைக்கி இந்த டிஷர்ட்டு ஜீன்ஸு போட்டு தொழுகிறவங்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், இவன் ருக்குக்கு போகும்போது அந்த டிஷர்ட் அப்படி மேலே தூக்கிறது. இவன் என்ன தான் பேண்ட்டை மேலே தூக்குனாலும் சரி, பேண்ட்டு மேலே வர்றதில்லை, பேண்ட்டு கீழே இறங்கிடுது, டிஷர்ட்டு மேலே ஏறுது. இவன் முன்னாடி நின்னானக்கா பின்னாடி நின்று தொழுது பாத்தியில் போயிடும். அந்த அளவுக்கு அவன் பேண்ட் இறங்கி அவனோட பின்பக்கத்துடைய அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக நின்றுக்கிட்டு பார்க்குறதுக்கு அருவருப்பா. இந்த மாதிரி தொழுதா அது தொழுகை இல்லை. அது கண்ணியமான ஆடை அணிஞ்சு போகணும். பள்ளியாசலுக்கு போகும்போது தொழும்போது கண்ணியமான ஆடை அணியணும். இந்த அரவரை டிஷர்ட் அணிஞ்சிக்கிட்டு அரவரை ஜீன்ஸ் போட்டுட்டு அதை மேலே தூக்கிட்டு, அந்த ஜீன்ஸு டிஷர்ட்டுங்கிறதே யூத நஸ்ரானிகளால் வடிவமைக்கப்பட்டது. எதுக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களுடைய குனிஞ்சா நிமிந்தா உங்களுடைய பின்பக்கம் தெரியணும், நீங்கள் போட்டிருக்க உள்ளாடையெல்லாம் எந்த கலர் உள்ளாடை போட்டிருக்கிறீங்க, என்ன கம்பெனி உள்ளாடை போட்டிருக்கலாம் தெரியணும்னு காட்டுறதுக்காண்டியே அசிங்கப்படுத்துறதுக்காண்டியே வடிவமைக்கப்பட்ட ஆடை. நீங்கள் அந்த அரகுர ஜீன்ஸையும் அரகுர டிஷர்ட்டையும் போட்டு பள்ளியாசலில் போயிட்டீங்கன்னா அது எப்படி ஒரு கண்ணியமான தொழுகையாக இருக்கும்? அதனால் பள்ளியாசலுக்கு போகும்போது நல்ல முழுக்கை சட்டை போட்டு அல்லது வாய்ப்பு இருந்தால் ஜுப்பா போட்டுக்கிட்டு நல்ல லுங்கி கொடுத்துக்கிட்டு, இன்னும் சில பேர் வெள்ளை லுங்கி கொடுத்துக்கிட்டு போவான். அவன் இடுப்புக்கு மேலே சட்டையை போட்டிருப்பான். அவன் குனிஞ்சானாக்கா அவனோட உள்ளாடைய கலர்லாம் வெளியே தெரியும். நம்ம பின்னாடி நிற்க முடியாது. அருவறுப்பு, இது ஒரு விதமான அருவறுப்பு தான். அதனால் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அருவறுப்பு ஏற்படும் விதத்தில் தொழுவக்கூடாது. கண்ணியமான தொழுகை தொழணும், கண்ணியமான ஆடை அணிஞ்சு. அல்லாஹ் சொல்கிறான், ஹுது ஜீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜிதின் மக்களே, நீங்கள் தொழுகைக்கு போகும்போது கண்ணியத்தை எடுத்துக்கொள்ளுங்கிறான். கண்ணியமான ஆடையோடு போகன்றான். அதனால் கண்ணியமான ஆடை அணிஞ்சு தான் பள்ளிக்கு போகணும்.